Good day to all of you. I'm happy to take you through the educational channel to empower the students and to enlighten the corporate houses. We also integrate and help the students to fulfill the gaps and to address the needs of the students before they set their foot on the corporate houses. Most of them will be familiar with me and receive me in your campuses, talking to you and training on skill set programs. I really missed you all during this pandemic season. For those who joined in new, I'd like to introduce myself. I'm Carolyn Mercy, CEO and Managing Director of Crystal Crown. I'm also a mentor and a coach for MNCs and international companies. We have a wonderful team working along with me, fully committed to fill in the gaps in the skill set programs. As I've been handling many sessions at campuses and meeting colleges, me and my team have witnessed many unanswered questions for education, life skill programs, plus the requirements and the expectations from corporate sectors. This channel will bring experts from various fields who are educationists, entrepreneurs, managing directors, scientists who tasted success in all walks of their lives, and they will share you the real-time experience with you. They are real-time people, they're heading companies, they set up their own companies, train many in their fields, and they're also the achievers in their own walk of their life. Join me in the series of talk show, followed by the modules presented by the eminent speakers who will speak on the various subjects, will be very useful for the students and for the corporate houses. For students, for all their unanswered questions and expectations to enter the corporate sectors will be fulfilled through this channel, and hope it will be useful for everyone. You're welcome for any feedback and suggestions. Do subscribe and share with your peers so that you don't miss out on any updates and latest videos. Enjoy your valuable sessions. Thank you. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்களா சார் எவ்ரி சேல்ஸ் பர்சன் வில் பிகம் அன் ஆண்டர்பிரனர், ஒரு சேல்ஸ் பர்சன் தான் ஆண்டர்பிரனர் ஆவாருன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம வந்திருக்க ஒரு ஜென்ரேஷன் இல்லை நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம் எப்படின்னா, நிறைய பேர் பார்க்குறது ஒருத்தங்க வந்து நல்ல பிஸ்னஸ் ஸ்கூல்லேருந்து வந்தால் தான் ஹீல் பி அ குட் சேல்ஸ் பர்சன் ஆர் அ குட் ஆண்டர்பிரனர். இஸ் இட் ட்ரூ? ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் இல்லைன்னா ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து படிச்சுட்டு வந்தால் தான் அவங்க அந்த மாதிரி ஆவாங்களா? ஓகே, லைவ் எக்ஸாம்பிள் சுந்தர் பிச்சை சொல்லுவேன். யூனோ அவர் சுத்தமாக படிக்கவே இல்லை, நிறைய இல்லை ஃபெயில் ஆகிட்டு எல்லாம் இருந்தார். திடீர்னு பார்த்தா மெட்ரலாஜி முடிஞ்சார், ஐஎம் படித்தார், வேறு லெவலில் போயிட்டார். இப்போ டாப் படிக்கிறார். நல்லா படிக்கிற பசங்கள்லாம் அப்படி கிடையாது. தான் சொன்னேன், த ஸ்பார்க் ஹேஸ் டு கம். படிப்பு அப்படிங்கிறது எப்படி தெரியுங்களா, ஒரு ஆயுதம் மாதிரி, ஒரு கேடயம் மாதிரி, சரிங்களா? இந்த படிப்பில் வந்து சில விஷயங்கள் கற்றுக்கிறீங்க, அது எப்படி யூஆர் புட்டிங் இன் டு யூஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த படிப்புங்கிறது ஒரு அனுபவம், அது வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். இந்த படிப்புமே கூட வந்து உங்களுக்கு அமையிற குருஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் என்வரன்மெண்ட் பொறுத்து தான் நீங்கள் ஹவ் யூ கோனா ஷைன். ஸோ நல்லா படித்தா இப்படி இருப்பாங்கன்னு கிடையாது. நீங்கள் நல்ல பண்போடு வளர்ந்தீங்கனாலே நல்லாவே செய்யலாம். இட் இஸ் நாட் அபவுட் த பிஸ்னஸ் ஸ்கூல். ஸோ இட் இஸ் மோர் அபவுட் உங்களோட பண்பு. நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் கேரக்டர் எப்படி இருக்கீங்க, நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் இருக்கீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் என்னவா பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஆம்பிஷனாக கொண்டு வந்து அந்த பாத்தில் நடந்தீங்க அப்படின்னால் மட்டுமே தான் யூ கேன் கெட் இன் டு இட். நீங்கள் என்ன பெரிய ஐஎம்ல படித்தாலோ இல்லை ஐஐடியில் படித்தாலோ இல்லை வந்து ஹார்வர்டில் படித்தாலோ நீங்கள் ஷைன் ஆனது கிடையாது. ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ டன் தட் அண்ட் ஜஸ்ட் பீயிங் எ வெஜிடபிள் ஃபார் நத்திங். Okay, so it is not about the education, it is about the quality of what you are, how you build yourself. So what kind of person you are அப்படிங்கிறத நீங்கள் எப்படி டெபிக்ட் பண்ண போகிறீங்க. திருப்பி சொல்கிறேன், how you going to sell yourself, how you going to showcase yourself. நான் ஒரு இமாக்குலேட் மெர்சிடிஸ் பென்ஸாக காமிக்க போகிறீங்களா, இல்லை ரோல்ஸ் ராய்ஸாக காமிக்க போகிறீங்களா, இல்லை தகடப்பா காமிக்க போகிறீங்களா, அவ்வளோதான். I keep saying to my people, see, we are all papers. Are you going to be tissue paper or the bond sheet or a bullion sheet or the rupee note? Depends on what you're going to be. I would prefer the rupee note. Okay. So it depends. Okay, so how are you going to be doing that? அது வந்து it's in your hands, not in I mean education or the schools of அதெல்லாம் வந்து I think that's a big humbug. சார் இப்போ வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் கேட்குறேன். இப்போது ஜார்டன் பெல்ஃபோர்ட், அதாவது அந்த உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டோட ஸ்டோரி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த செல் மீ திஸ் பென்னு ஒரு இது வந்துச்சு. இட் வாஸ் லைக் ட்ரெண்டிங்னு சொல்ல போகலாம். எல்லாருக்குமே செல் மீ திஸ் பென். ஸோ இப்போ வந்து நான் ரேண்டமாக போய் யாருக்கிட்டே இந்த மாதிரி அந்த பெண்ணை விற்று அது ஒர்க் அவுட் ஆகுமா? பென் இஸ் எ மெட்டஃபோர். நீங்கள் எது வேணால் விற்கலாம். நான் சொன்னேன், இப்போ தான் ஒரு மண்ணை விற்றார் ஒருத்தர். நீங்கள் நல்லா பாருங்களேன், ஒரு 20 பக்கம் பேஜில் இருக்கிற ஒரு சின்ன காலத்தில்
இந்த மாதிரி துபாய் இளவரசர் வந்தார் வந்து போகும்போது இந்த மாதிரி ஃபீல் பண்ணாருன்னு ஒரு யாரோ ஒருத்தர் படித்தார். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, படித்து பார்த்துட்டு உனக்கு தான் அவ்வளோ எண்ணெய் இருக்குது அது இருக்குதுன்னு சிரிச்சுட்டு விட்டுருப்பீங்க. நம்ம எல்லோரும் என்ன பார்த்தோம். ஆனால் ஒரு சேல்ஸ்மேன் பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குது, திஸ் மேன் வாண்ட்ஸ் திஸ். ஸோ அவன் தேவை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. வாட் இஸ் த நீட், டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ தேர்ஸ் அ டிமாண்ட் இன் தட். ஓகே, லெட் மீ சப்ளை தட், லெட் மீ இம்ப்ரெஸ். அடுத்த நாள் போய் இதுதான் வந்து அடாக் சேல்ஸ். நம்ம வந்து 2 விதமான சேல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கால்குலேட்டிவ் சேல்ஸ், ஒன்று அடாக் சேல்ஸ். அடாக் சேல்ஸ் இருக்குது இந்த மாதிரி த்ரில்லிங்காக பண்ணுறது. இதில் வந்து என்னென்னா ஒன்று 0, வில் கோ நத்திங், ஆர் வில் கெட் எனார்மஸ் ஃபண்ட்ஸ். யூ காட் அ வெரி ஃபேட் செக், வெரி பிக் செக், ஃபார் த டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் அப்ரிசியேஷன். நான் ஒரு சின்ன விஷயத்த பண்ணேன், அதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்து ஒரு இந்தியன் அமைச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யூ கிவ் அ வெரி ஃபேட் செக். ஸோ தட் இஸ் வேர் யூ ப்ரூவ்ட் இஸ் சேல்ஸ் டெக்னிக், ரைட்டா? ஸோ இது பேசிக்காக வந்து ஹவு யூ பர்சீவ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான். உங்களுக்குள்ளே இருக்கிற சேல்ஸ்மேன் எப்படி பண்ணுறான், ஒரு விஷயத்தை மற்றவங்க பார்க்குறது இல்லாமல் நம்ம வேறு மாதிரி எப்படி பார்க்க முடியும், இதை நமக்கு எப்படி ஒரு சின்ன நியூஸை நமக்கு எப்படி பார்த்துக்க முடியும், நமக்கு எப்படி மாற்ற முடியும், அதுதான் வந்து சேல்ஸ்மேனோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ தட் இஸ் ஹவ் இட் கோஸ். ஸோ ஆனால் டிமாண்ட் இருக்க இடத்துல தான் நம்ம சப்ளை பண்ணணும். டிமாண்டை கிரியேட் பண்ணுங்கள், சப்ளை கொடுங்க, அப்படியும் பண்ணலாம். ஸோ டிமாண்டை கிரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் மேபி. சார் ஆக்சுவலி ஐ வில் டெல் யூ சம்திங். டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது இப்போ நாட் லைக் ஒரு முக்கியமான பொருளை வந்து அமுக்கி வச்சுட்டு அப்படி கிடையாது. ஓகேவா? இப்போ ஒரு பெயின் பாயிண்ட் இருக்குது, எனக்கு ஒரு பெயின் பாயிண்ட் இருக்குது. இந்த பெயின் பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதை அட்ரஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் கிரியேட் ஆகிடும். நீங்கள் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று அடிக்கடி தொலைச்சிட்டே இருக்கீங்க, உங்கள் கீ செயின் டெய்லி தொலைக்கிறீங்க, ஏதாவது டைம் வேஸ்ட் ஆகுது, ஒன்று பண்ணு. இந்த கீ செயினை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப் பண்ணுவாங்க. ஸோ சம்திங் லைக் தட், சம் பெயின் பாயிண்ட்ஸ் வேர் தேர் இஸ் மோர் டிமாண்ட் இன் தட். இப்போ ஃபுட் நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க, அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் வந்து எல்லாம் அந்த வேஸ்ட் பண்ணுற ஃபுட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது இது பண்ணுங்கள். தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ அன்றாட தேவைகளுக்கான மனுஷங்களுக்கு தேவையான விஷயங்களில் எங்கே நீங்கள் வந்து நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர், இந்த 3 தான். இதை அலைட் இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம வச்சுருக்கோம், வேறு எதுவுமே கிடையாது. எனிதிங் எல்ஸ் இஸ் தேர்? இந்த ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டருக்கு தவிர வேறு ஏதாச்சும் இருக்குதா? நீங்கள் பாருங்கள், மேக்ரோ லெவலில் பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும். அது கீழே வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஃபுட் எடுத்திங்கன்னா அதோட ப்ராடக்ட்ஸு, கெமிக்கல்ஸு, யூசேஜ், அது அப்படியே போய்டும் லைஃப் ஸ்டாக்லேருந்து. அதே மாதிரி க்ளோத்திங் எதுனா அந்த மாதிரி விஷயங்கள் போய்டும். ஷெல்டர்னா வீடு, அது வீடுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடுக்கான மேனுஃபேக்சரிங் திங்ஸ் அப்படி தான் போய்ட்டுருக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தை தான் நம்ம கொண்டு வரோம், சரிங்களா? இந்த 3 விஷயத்துக்கான டிமாண்டை நம்ம கிரியேட் பண்ணணும். இன்னும் ஈஸியாக பண்ணி கொடுங்க. வீடை கட்டுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாதிரி கிடையாது. தட் இஸ் இப்போ வந்து ரெடிமேட் ஹவுசஸ் ஆஃப் கம், டக்குன்னு பில்ட் பண்ணிடலாம், லைக் அவன் யூஎஸ் ஹவுசஸ், அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போனுங்க. ஸோ டிமாண்ட்ஸ் வேர் தேர் இஸ் அ டிமாண்ட், கிவ் சப்ளை ஃபார் தட். ஸோ கிரியேட் டிமாண்ட் ஃபார் தட் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டை கொண்டு வந்து காமிங்க. தட் இஸ் ஹவ் இட் இஸ். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி டு பி அ பெட்டர் மார்க்கெட்டர், ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கு நீ இன்னொருத்தனோட ஆசையை தூண்டணும். டஸ் டிசையர் ரியலி பிளேஸ் அ ரோல் ஹியர்? Obviously. What ways? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் சூட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை ஆசையெல்லாம் நான் சூட் போட்டிருக்கீங்க, ரைட்டா? நான் என்ன பண்ணுறேன்னா, நிதிஷ் நீங்கள் சூட்டை ரொம்ப அழகாக இருக்கீங்க, இதே நீங்கள் பிளாக் டோனில் போட்டு பாருங்கள் சுதீஷ், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அந்த டார்க் ப்ளூவில் வச்சு ஒரு டெக்ஸ்டரோ அந்த மாதிரி நான் சொல்ல வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் அதை போய் ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஐ எம் டெம்ப்டிங் யூ பிகாஸ் ஐ எம் ட்ரைங் டு க்ரூம் யுவர் செல்ஃப் மோர். ஸோ உள்ளே இருக்கிற அந்த ஆசையை நான் க்ரூம் பண்ணுறேன். இப்போ நான் பேசும்போது ஐ கேன் சி யூஸ்வலி சைனீஸ் மேன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜுவல்லரி ஷாப்பில் வந்து தே சி த ரெட்டினா, அதை வந்து ஜுவல்லரி வச்சுட்டே இருப்பாங்களா. எந்த ஜுவல்லரியில் வந்து அவங்களுடைய இது வந்து ஐபால் வந்து அந்த ரெட்டினா வந்து உடனே பார்ப்பாங்க, டக்குன்னு பிடிச்சி போச்சுன்னா அதை டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இவங்க. ஸோ தட் இஸ் வை யூ ஷுட் நாட் சி சைனீஸ் மேன் ஐஸ் when you just seeing a jewelry. There's a technique, there's a very big technique. அதெல்லாம் கண்ணை பார்த்தா பேசணும். ஸோ ஒரு கண்ணில் தெரிஞ்சிடும். இப்போ கூட பாருங்க, நான் சொன்ன பிளாக் டோன் டெக்ஸ்டோட யூ காட் த ஃப்ளோரிஷ். சி அவங்க ஆசை தூண்டிட்டேன் நான். நீங்கள் அடுத்த வாட்டி போகும்போது கண்டிப்பாக பிளாக் தான் இருப்பீங்க. தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ சிம்பிள். உங்கள் டிசைர் தான் மார்க்கெட்டிங். தட் இஸ் வை யூ டூ சேல்ஸ். ஓகே, அதில் வந்து என்னென்னா உண்மை இருக்கணும், உண்மைத்தன்மை இருக்கணும், சின்சியாரிட்டி இருக்கணும், சும்மா போய் சொல்லக்கூடாது. ஓகேவா? அந்த உண்மைத்தன்மை எப்படி வரும் அப்படின்னா, அனலைஸ் பண்ணணும். ஓகே, இந்த டோனுக்கு இந்த இது நல்லாயிருக்கும், இவருக்கு சொன்னால் இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத செய்யணும். இதில் பொய்த்தன்மை இருந்துச்சுன்னா அது ரொம்ப நாளைக்கு செட் ஆகாது. தட் இஸ் வை சேல்ஸ்மேன் ஷுட் நாட் லை. ஓகே, ஸோ இப்போ இது வந்து இப்போ நம்ம ஒரு கரண்ட் சிச்சுவேஷனில் இருக்கோம்ல,
ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் அன் ஐஃபோன். இப்போ வந்து ஒரு ஐஃபோன் 10 ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 6 மாசத்துல இன்னொரு ஒரு ஐஃபோன் 11 இல்லைனா 11 ப்ரோ 12 அப்படின்னு ரிலீஸ் ஆகிட்டு மாறிட்டே இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஆல்டர்னேட் இல்லாமல் அடுத்தவங்க நிறைய சப்ஸ்டியூட் இருக்குன்னு போயிட்டே இருக்காங்க. ஸோ இது போகிறது, அதாவது அவங்க அப்கிரேட் பண்ணிக்கிறது அது கரெக்டாக, இல்லைனா அவங்களுக்கு நிஜமாலே ப்ராடக்ட் பற்றி ஒரு நாலேஜ் வேணுமா ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு? ஷுட் யூ ஹேவ் அ வாஸ்ட் நாலேஜ் அபவுட் ஆல் திஸ் திங்? ஆஸ் அ சேல்ஸ்மேன் பெர்ஸ்பெக்டிவ் 100% யூ ஷுட் ஹேவ் நாலேஜ். இன்ஃபேக்ட் ஒரு ஐஃபோன் விற்கிறவனுக்கு வந்து ஐஃபோன் 11லேருந்து ஐஃபோன் 12க்கு என்ன வரணும் அப்படிங்கிறத நாலேஜ் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், என்ன எதிர்பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். பயோனிக் சிப்னா என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், நான் பயோனிக் சிப்னா என்னென்னு தெரியும்னு சொல்லணும், ஏன் இவங்க வந்து இதில் ஆக்சிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லை ஆக்சிலோமீட்டர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், எதுக்காக வந்து தே ஃபோக்கஸிங் மோர் ஆன் கேமராஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், இந்த கேமராஸோட கைரோஸ்கோப் எதுக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு டெக்னிக்கல் டேட்டாவும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். யூ ஷுட் அப்டேட் ஹிம்செல்ஃப். சேல்ஸ்மேன் ஷுட் ஹேவ் சம்திங் கால்ட் கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், சிபிஇ. ஓகே, இவருக்கு அந்த எஜுகேஷன் இல்லை, அந்த டேலண்ட் இல்லை அப்படின்னா ஹீ இஸ் அன்ஃபிட் டு சேல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன் சார், இல்லை நான் வந்து திடீர்னு கேட்குறேன் சார், இந்த கைரோஸ்கோப் வந்து சப்போஸ் நான் வந்து எலிவேட்டர் லெவலில் ஒர்க் ஆகுமா அப்படின்னா என்ன சார் நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ சே ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ், ரைட்? பிகாஸ் யூ ஷுட் நோ வாட் இஸ் இட் டு ஆன்சர் இட். உங்களுக்கே அது நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் எப்படி விற்பீங்க? சேல்ஸ்மேன் ஷுட் ஆல்வேஸ் அப்டேட் த நாலேஜ். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் அந்தந்த நாலேஜை படிக்கிறதுக்கு, அதான் ஒரு நல்ல வந்து ஒரு டீப் நாலேஜ் இல்லாத ஒரு பர்சன் வில் எண்ட் அப். நான் சொன்ன ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இது தான். நீங்கள் எவ்வளோ விற்றாலும் நான் கடைசி வரைக்கும் ஆரஞ்சு தான் எடுத்துக்குவேன், லட்டு வர மாட்டேன். எப்போ நான் ஆரஞ்சை லட்டாக பார்க்க ஆரம்பிச்சனோ அப்போ தான் சேல்ஸ் இஸ் ஹேப்பனிங். ஓகேவா? அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு லட்டாக தான் ஆரஞ்சு தான் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வேண்டாம் தான் தோணும் அது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் சே ஜஸ்ட் சக் இட் ஆஃப், நீங்கள் வேண்டாம் எனக்கு போதும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பட் எனக்கு அது லட்டாக தெரிய கொண்டு வரணும்னா அப்படின்னா நீங்கள் லட்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு சொல்லணும், அது உண்மையாக இருக்கணும். ஸோ என்னுடைய மனக்கடலில் வந்து அது லட்டாக தெரிஞ்சால் தான் நான் எடுத்துக்க முடியும், ரைட்டா? அதால் இந்த டெக்னாலஜி அப்டேஷனுங்கிறத வந்து இன்ஃபேக்ட் அவங்க வரத்துக்கு முன்னாடியே படித்து வச்சுருக்கணும், அது தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எதுக்கு யூஸ் ஆகணும்னு தெரியணும், யாருக்கு யூஸ் ஆகணும்னு தெரியணும், அந்த யூசேஜை வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள் iWatch 6ல் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோவிட் சம்மந்தப்பட்ட அப்டேஷன் எல்லாமே வந்திருக்கு, ஹார்ட் ரேட் வந்திருக்கு, இது வந்திருக்கு. இது மோஸ்ட்லி வயசானவங்க இல்லை above 40 who is having BP சுகர் அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல் அவங்களுக்குலாம். ஸோ இது அவங்களுக்கு அப்டேட் பண்ணணும். சார் இதை நீங்கள் வாங்கினா இது யூஸ்ஃபுல்லு, நீங்கள் எப்போயுமே யூ கேன் ஹாவ் யூர் நாலேஜ் தெரிஞ்சிக்கலாம். சம்திங் அலார்மிங் வில் கோ டு த மெசேஜ் டு டாக்டர், உங்கள் ஐசிஐ கான்டாக்ட்ஸில் போயிடும், இட் வில் பி சேவ்ட் அப்படின்னு ஒரு 50 வயசாக வைக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன செய்யும், ஓ இதெல்லாம் இருக்கா, நம்மளும் மீறி இதெல்லாம் இருக்கா, ஓகே ஃபைன் வாங்குறது தோணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப சின்ன விஷயங்களில் மைன்யூட் விஷயங்களில் தான் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் கொண்டு வந்துடும். ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படிங்கிறது எல்லாருமே செய்வாங்க கார். ஓகே, வை ரோல்ஸ் ராய்ஸ், வை BMW அப்படின்னா அவங்க சின்ன விஷயங்களுக்கு கூட அதை ஜஸ்ட் see that அதில் அந்த அட்டென்ஷன் கொடுத்து அதில் பர்ஃபெக்ஷன் கொடுத்து பார்ப்பாங்க. அந்த சின்ன விஷயங்கள் ஒரு சேல்ஸ்மேனுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் தெரியல அப்படின்னா, சார் எனக்கு தெரியல, இதை பற்றின டேட்டாவை நான் டெக்னிக்கல் டீமில் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற அட்மிஷன் பாலிசியாவது அவர்கிட்ட இருக்கணும், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வுட் சே, இஃப் யூ ஆர் அ சேல்ஸ்மேன் யூ ஷுட் ஹேவ் அ கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். இஃப் யூ லேக் இன் தட் I think you have to quit that product. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் போகலாம். இந்த பேண்டமிக்னால இது வந்து எப்படி சொல்கிறது, இன்னும் ஒரு டெவலப்பான ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஏன்னா பேண்டமிக் முன்னாடி மார்க்கெட்டிங் பர்சனாலிட்டி ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது மார்க்கெட்டிங்னாலே ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? And if you are a first-time viewer, please like, share and subscribe for more interesting and motivational videos. Thank you.